ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெயில் அடிக்குது, ஆனால் இப்போ இடி இடிக்கிற சவுண்டு கேட்குது. மழை வரப்போகுது. ஓகே, இன்றைக்கி நம்மளோட வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம பிளான்ட்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர். இதுதான் நம்மளோட ஃபர்டிலைசர். இதை நான் ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்கு, அதனால தான் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு ஃபர்டிலைசர் டேப் தான். நம்ம இந்த மாதிரி லாட்டஸ் பிளான்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக. இது ஸ்டார்டிங்லேயே நம்ம கொடுக்கல. பிளான்ட் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சமாக ஸ்டாண்டிங் லீஃப் வர ஆரம்பிக்கும், இல்லைன்னா நிறைய ஃப்ளாட்டிங் லீஃப் வர ஸ்டேஜ் வரும்போது நம்ம கொடுக்கலாம். இது எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது டேப்லெட் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ டிஏபி என்பிகெல்லாம் வாங்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அதோட மெஷர்மெண்ட் ஒரு டவுட் இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் சொன்னாலும் அது கொஞ்சம் முன்ன பின்ன மாறிக்கலாம். அதிகமாகிடுச்சு, கம்மியானால் கூட பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. பட் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு நம்மளோட பிளான்ட் கருகிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இதுனா நம்மளுக்கு மெஷர்மெண்ட் இஷ்யூஸே வராது. நம்ம இது ஒரு 2 டேப்லெட்டு பிளான்ட்டுக்கு கொடுத்தா போதும். இது எப்படி கொடுக்குறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது என்னோடய ரெட் ஃபீலிங் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டோட டப்பு தான். பார்த்துட்டிங்கன்னா இதில் நல்லா லீவ்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு. இந்த அளவுக்கு சைஸ் பிளான்ட்டுக்கு இருக்குது. நிறைய ஃப்ளாட்டிங் லீவ்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் அசோலெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். நீங்கள் எப்போவுமே அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அசோலா ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி லீஃபில் பாருங்கள், இந்த மாதிரி எல்லோயிஷாக ஒரு கலர் வரும். அது சில நேரம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃபர்டிலைசர் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அப்படி வரலாம். நம்ம வைக்கிற மண்ணை பொறுத்து அது மாறிக்கும். சில நேரம் நம்ம ரொம்ப ஃபர்டிலைசர் கொடுத்தாலும் இந்த எல்லோ ஷேடு வரும். ஸோ நம்ம பிளான்ட்டுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். நான் ஒரு வீடியோவில் முன்னே சொல்லியிருப்பேன், நம்ம பிளான்ட் நம்மக்கிட்ட பேசும், ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பேசுகிறது இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அவங்களோட லீஃபு, அதில் இருக்கிற அந்த ரெஸ்பான்ஸு, அதை வச்சு தான் நம்ம அந்த பிளான்ட் நம்மக்கிட்ட சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பிளான்ட்டை நல்ல மாதிரி அதுக்கு என்ன கேர் தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு அதை காப்பாற்ற முடியும். ஸோ எல்லோரும் அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த தேவையில்லாத அசோலெல்லாம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி வேஸ்ட்டாக லீவ்ஸ் இந்த மாதிரி அழுகி கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் எடுத்து விட்டுறலாம். இன்னும் நிறைய லீஃப் இப்படி கவராகி நின்றுடுச்சுன்னா அந்த பிளான்ட்டுக்கு சன்லைட் கிடைக்கிறது கம்மியாயிடும். ஸோ இந்த லீஃப் போதும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஃப்ளாட்டிங் லீஃப் கூட பட்டு இருக்குன்னா அந்த லீஃபை கட் பண்ணாதீங்க. பிளான்ட் அந்த பட்டு காஞ்சு போயிடும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கு நான் ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறேன். அது எப்படின்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி 2 டேப்லெட் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு டேப்லெட் ஃபஸ்ட்டு இதோட அந்த ரன்னர் ஓடுற அந்த இடத்துல இது படக்கூடாது. அதிலிருந்து தள்ளி தான் வைக்கணும். ஸோ ரவுண்டாக தான் இதில் ரன்னர்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கும். ஸோ சென்டர் போர்ஷன் தான் நம்மளுக்கு சேஃபு. சென்டர் போர்ஷன்லேயே பார்த்துட்டிங்கன்னா 2 சைடாக நம்ம ஆப்போசிட்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த டைம் நான் இப்படி வைக்கிறேன், இந்த சைடு வைக்கிறேன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த சைடை நம்ம வச்சுக்கலாம், ஆப்போசிட்டாக வச்சுக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஜஸ்ட்டு கை விட்டுட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம வச்ச அந்த ஒரு குழி மாதிரி இருக்கும் பாருங்கள், அது நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதை வச்சு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இல்லைனா நம்ம ஒரு ஆர்டராக இப்படி வச்சுட்டு வந்துடலாம் எல்லா பிளான்ட்டுக்கும். அந்த மாதிரி கூட கொடுத்துடலாம். பட் ரன்னரில் டச் ஆகாமல் சென்டர் போர்ஷனாக பார்த்து ஒரு ஆப்போசிட் சைடாக பார்த்து நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போ எப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், டேப்லெட் இருக்குது. நான் இந்த டேப்லெட் வச்சு கை கொடுக்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இது ஒரு இப்படி கை வச்சு தொட்டு பார்க்குவேன், எங்கெல்லாம் ரன்னர் ஓடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இங்கெல்லாம் கூட வந்திருக்கு. ஸோ அது இல்லாத ஒரு இடம் பார்த்து நம்ம வைக்கலாம். இப்போ பார்த்துட்டேன் நான். அதுக்கப்புறம் டேப்லெட் எடுத்துட்டேன். இந்த இடத்துல ஒன்று இறக்கி கொடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், இந்த சைடாக பார்த்து மொல்லமாக அப்படியே உள்ளே இறக்கி வச்சுட்டு. இந்த டேப்லெட்டுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இது ரொம்ப ஸ்லோவாக தான் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். அப்போ பிளான்ட்டுக்கு தேவையான அளவுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி பிளான்ட்டுக்கு அப்சர்வ் பண்ணுற மாதிரி கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு ஒரேடியாக நம்ம இந்த என்பிக்கெல்லாம் வைக்கும்போது சரியாக உள்ளே இறக்கி வைக்கலன்னா டக்குன்னு டிசால்வ் ஆகிடுச்சுன்னா பிளான்ட்டோட இலையெல்லாம் கருகும். ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நம்மளுக்கு ஃபிஷ் இருந்தால் கூட இந்த டேப்லெட் வைக்கிறதுனால அந்த ஃபிஷ்ஷுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது. நம்ம டிஏபி
எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஃபிஷ் வந்து செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்பிகேவும் ரொம்ப அதிகமான அமௌண்ட்டில் கொடுத்துட்டிங்கனாலும் ஃபிஷ் வந்து செத்து போயிடும், செடியும் செத்து போயிடும். ஸோ வந்து இது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து சேஃப் தான் இந்த டேப்லெட்டு. ஸோ அதனால் அந்த ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வராது. ஸோ இந்த டேப்லெட் வந்து நம்மளோட சேனலில் நம்ம வந்து சேல் கொடுக்குறேன். இதை வந்து நம்மளோட டேப்லெட்ஸு நான் சேலுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சதுனால உங்களுக்கும் இது நல்ல யூஸ் ஆகும்னு எனக்கு தோணிடுச்சு. ஆனால் வந்து கம்மியான பிளான்ஸ் தான் எல்லோரும் வச்சுருப்பீங்க, ஒரு 3-4 பிளான்ஸு. ஸோ அதனால் சின்ன ஒரு பேக்கெட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். அதனால தான் இது வந்து நான் இப்போ சேல் கொண்டு வந்தேன். இது ஒரு பேக்கெட்டில் வந்து உங்களுக்கு 12 டேப்லெட் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் 50 ருபீஸ் தான். இது வந்து ஒரு டேப்லெட் உங்களுக்கு 4 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து 2 டேப்லெட் வந்து வச்சுக்கலாம் ஒரு பிளான்ட்டுக்கு. சின்ன பிளான்ட் அப்படின்னா ஒரு டேப்லெட் போதும். நல்லா ஸ்டாண்டிங் லீஃப் வந்த பிளான்ட்டுக்கு வந்து 2 டேப்லெட் கொடுக்கலாம். ஒரு மந்த்துக்கு 2 டேப்லெட் கொடுத்தாலே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஸோ வேண்டவங்க இந்த லாட்டஸ் வாட்டர் லில்லியில் ஆர்டர் கூட உங்களுக்கு வேணும்னா எனக்கு சொல்லிட்டிங்கன்னா நான் அதை பார்சல் கூட உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ வேண்டவங்க என்கிட்ட சொல்லிவிடுங்க. இதுதான் நம்மளோட 50 ருபீஸ் பேக்கெட். 12 டேப்லெட் இருக்கும். தனியாக நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா சிசி எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிளான்ஸ் வாங்கும்போது அது கூட நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.